ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஷேர் ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். நம்ம சேனலில் நிஃப்டியோட சார்ட் பார்த்துட்டு வரோம். நேற்று நான் சொல்லியிருந்தேன், நிஃப்டி வந்து எய்தர் சைட்வேஸில் போகலாம், இல்லை மார்க்கெட் அப்பில் கூட போகலாம், இல்லை டவுனில் கூட போகலான்னு. ஏன்னா ரெட்டை கிரகம் வந்து இருக்குது, அதனால் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அதனால் வந்து என்னோடய பர்செப்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் அப்வர்ட் சொல்லியிருந்தேன், பட் ஆனால் அது தப்பாக தான் போச்சு. சரிங்களா? ஸோ டெய்லி இந்த மாதிரி எதனா ஒரு கேஸ் வரும் கண்டிப்பாக. மந்த்லி, அதாவது மாதத்திற்கு ஒரு முறையாச்சும் வந்து இந்த மாதிரி தவறாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நாள் நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கணும். ஒரு நாள் வராது, பட் அஸ்ட்ராலஜிக்கலாக 2 days வரும். இந்த மாதிரி மந்த்லி ட்வைஸ் த டைம் கண்டிப்பாக வரும். சில நாள் வந்து மந்த்லி த்ரைஸ் த டைம் கூட வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்கன்னா மந்த்லி 2 times இந்த மாதிரி வரும். நம்மளால் கணிக்க சிக்கலான ஒரு இதுவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம நேற்று கணிச்சபடி மார்க்கெட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி தான் போச்சு. மேலேயும் கீழேயும் போய் ஒரு சைட்வேஸில் போய் தான் முடிஞ்சது. ஸோ நாளைக்கு நிஃப்டி சார்ட் எப்படி இருக்குன்றது பாருங்கள். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பியரிஷ் மார்க்கெட் தான் இருக்க போகுது. சரிங்களா? கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பியரிஷ் மார்க்கெட் தான் இருக்கும். அதுவும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு டவுனில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸு, அப்புறம் டவுனு, இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து பொசிஷனில் எடுத்துக்கலாம் நாளைக்கு. சரிங்களா? ஒரு டவுன் போகிற மாதிரி ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக பார்த்து ஒரு பொசிஷன் எடுத்துட்டிங்கன்னா மார்க்கெட் நீங்கள் கீழே போகிறத நல்லா பார்க்க முடியும், வாட்ச் பண்ண முடியும். சரிங்களா? தாராளமாக நீங்கள் நாளைக்கு செல்லிங் போங்க. அஸ்ட்ராலஜிக்கலாகவும் எக்ஸாக்டாக வந்து மேட்ச் ஆகுது. அதனால் தைரியமாக செல்லிங் போங்க. இந்த இடத்துல பையிங் ஏறும் அந்த மாதிரிலாம் கிடையாது. எவ்ரி பை வந்து செல்லு தான் நாளைக்கு. எங்கெல்லாம் மார்க்கெட் வந்து டக்குன்னு ஒரு 2-3 க்ரீன் கேண்டில் கொடுத்ததுன்னா அந்த இடம் ஃபுல்லாக செல்லிங் தான். அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எடுக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அப்போது நாளைக்கு செல்லிங் சைடு போயிடுங்க. செல்லிங் சைடு போனால் தான் நீங்கள் வந்து வின் பண்ணுற இடத்துல இருப்பீங்க. சரிங்களா? இப்போவும் சொல்கிறேன், நம்மளுக்கு ஒரு நாள் தெரியல, மார்க்கெட் எப்படி போதே தெரியல அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. அதை நம்ம மைண்டில் வச்சுருக்கணும். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். காசு எங்கேயும் போக போகிறதில்ல, மார்க்கெட் எங்கேயும் போக போகிறதில்ல. புரியுதுங்களா? இது என்ன, கிணத்து தண்ணி தான், நம்ம எப்போ வேணால் எடுத்து குடிச்சிக்கலாம். ஆற்று தண்ணி கிடையாது, அப்படியே போயிட போகிறதில்ல. புரியுதுங்களா? இல்லை வற்றி போக போகிறதில்ல. கிணத்துல எப்படி இருந்தாலும் தண்ணி இருக்க போது, ஊற்று மாதிரி ஊற்றிக்கிட்டு இருக்க போகுது. எப்போ வேணாலும் நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். அதனால் வந்து மார்க்கெட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ட்ரேடிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? ஸ்ட்ராட்டஜி சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கே ஆசை ஊட்டும். ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 250 இருக்குது, ஆனால் நீங்கள் வாங்க வேண்டிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா 230 வாங்கணும். இப்போ 250 இருக்குது, 240 வந்துருச்சு, 235 வந்துருச்சு, ஆனால் உங்களால் பொறுக்க முடியல. டக்குன்னு நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்க, 240 வாங்கிடுறீங்க. ஆனால் 230 தான் நீங்கள் வாங்கணும், ஆனால் நீங்கள் தெரியாதனமாக 240 வாங்கிடுறீங்க. ஸோ 230 வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமை இருக்கணும். நான் வந்து ஸ்டேஷனில் தான்டா ஏறுவேன், நான் ஸ்டேஷனை விட்டு வேறு எங்கேயும் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பான்மை இருக்கணும் உங்களுக்கு. இதுதான் ஸ்டேஷன், இந்த ஸ்டேஷனில் வந்தால் நான் ஏறுவேன், இந்த ஸ்டேஷனில் வரலன்னா நான் ஓடுற ட்ரெயினில் ஏற மாட்டேன் அப்படின்னு ஒரு மனப்பான்மை இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் எப்படி இருந்தாலும் அந்த இடத்த தொட்டுட்டு தான் வரும். புரியுதுங்களா? சம்டைம்ஸ் தொடாது, சம்டைம்ஸ் ஸ்டேஷனில் நிற்காது. புரியுதுங்களா? பட் மார்க்கெட்டு 90% அந்த இடத்த தொட்டுட்டு தான் வரும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். புரியுதுங்களா? நம்ம சம்டைம்ஸ் நம்ம ஸ்டேஷனில் ஏறத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போகும்போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு டிப்ரெஷனாக இருக்கும். என்னடா இது, கொஞ்சம் பொறுமையாக வாங்கியிருக்கலாமேலாம் தோணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து ட்ரேட் எடுங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்க போகுது. 9:15 3:30 வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது. இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. என்னோடய வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சோஷியல் நெட்வொர்க்கில். என்னால் உங்களுக்கு சம்பாதிக்க முடிஞ்சுது அப்படின்னா எனக்காக இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் சோஷியல் நெட்வொர்க், வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை வேறு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், என்னோடய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வியூஸ் அதிகமாக போக போக நான் வந்து வீடியோ போடுறதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல், தேங்க்யூ.